அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ் நம்மளை எல்லா விஷயங்கள்லையும் ஈடுபடுத்துகிறான். அல்லாஹ் நாடினது மட்டும்தான் நடக்கும். ஒரு சொட்டு தண்ணி தொண்டைக்குள்ளே போகணுன்னாலும் அல்லாவோட பெர்மிஷன் இல்லாமல் போகாது. அல்லாஹ் நமக்கு எல்லாமே எழுதி வச்சிட்டான். எல்லாமே நம்ம கடைசி நேர உணவு, நம்ம என்ன செய்கிறோம், ஏது எல்லாமே எழுதி வச்சிட்டான். அது நமக்கு எல்லாம் தெரியும். பல தடவை நம்ம பார்த்துட்டோம். இப்போ அல்லாஹ் சில விஷயங்களில் நம்மளை ஈடுபடுத்துகிறான். நம்மளை ஜிக்ரில் ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தானா அல்லாஹ் நம்மளை பார்க்க நினைக்கிறான். ஜிக்ர் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம அல்லாவோட நினைவோடு இருக்கும்போது அல்லாஹ் நம்மளை பார்க்கணுன்னு நினைக்கிறான். அதனால தான் நம்மளை ஜிக்ரில் ஈடுபடுத்துகிறான். நமக்கு ஜிக்ரோட நாட்டம் வருது. சில பேருக்கு ஜிக்ரோட நாட்டம் வராது. ஜிக்ரோட முக்கியத்துவம் தெரியாது. ஜிக்ரோட நாட்டம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அல்லாஹ் அவங்கள பார்க்கணுன்னு விரும்புகிறான். அல்ஹம்துலில்லாஹ். ரெண்டாவது, நம்ம குரான் படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அல்லாஹ் நம்மளை குரான் படிக்க ஈடுபடுத்துகிறான். நம்ம குரான் படிச்சுக்கிட்டே இருக்கோம். அது எதுக்குன்னா அல்லாஹ் நம்மளை நம்ம கூட பேச நினைக்கிறான். அதனால நம்மளை குரான் படிக்கிறதுல ஈடுபடுத்துகிறான். அந்த ஆர்வத்தில் நம்ம இருக்கோம். அவன் தான் ஈடுபட செய்கிறான் நம்மளை எல்லாரையுமே ஒரு காரியத்துலேயும் ஒரு இதுலேயும் நம்மளை இது பண்ணுறான். அப்புறம் சில பேர் துவா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அவங்கள துவாவில் ஈடுபடுத்துகிறான். எதுக்காகனா அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறான். ஒருத்தவங்களை பார்க்க நினைக்கணுன்னா ஜிக்ர் செய்ய வைக்கிறான். ஒருத்தர் கூட பேச நினைக்கணுன்னா குரானை வளமையாக படிக்க வச்சிட்ருக்கான். தினமும் படிக்க வச்சிட்ருக்கான். ஒருத்தருக்கு கொடுக்க நினைக்கணுன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா அவங்கள கையேந்தி துவா செய்ய வைக்கிறான். அல்லாஹ்க்கு துவா கேட்குறவங்கள ரொம்ப பிடிக்கும். அல்லாஹ்க்கு நம்மளோட நியத்து தெரியும், நமக்கு என்ன தேவைகள்னு தெரியும். ஆனாலும் அதை நம்ம எடுத்து அல்லாஹ்கிட்ட நம்ம சொல்லணும். அதை நம்ம அல்லாஹ்கிட்ட நம்ம வெளிப்படுத்தணும். அல்லாஹ் நீ எனக்காக இதை செய், அல்லாஹ் நீ எனக்காக இது பண்ணு அப்படின்னு நம்ம துவா பண்ணணும். நம்ம துவா அதிகமாக கேட்க ஈடுபடும் போது, நாடும்போது அல்லாஹ் நமக்கு ஏதோ தர நினைக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் என்ன செய்யுங்க, ஜிக்ர் பண்ணுங்கள், குரான் படிங்க. அதே மாதிரி நீங்கள் துவா கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நேரம் ஆனாலும் உங்களோட துவா கண்டிப்பாக ஏற்கப்படும். உங்களுக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான். சோதித்தாலும் நிறைவேற்றி வைப்பான். உங்களை ப்யூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக தான் அவன் சோதிக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ்.